Good morning, students. So today we are going to see the lesson Owly. Okay? So class 6, unit 1, supplementary Owly. So what is this supplementary is about? Supplementary எதை பற்றி அப்படின்னா about the owl. ஓகேவா? ஒரு குட்டி அவுலெட் பற்றியான அவுலெட் அப்படின்னா இட் மீன்ஸ் இந்த அவுல் குட்டி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ வளர்ந்தது இல்லை குட்டி. ஓகேவா? ஸோ அதை பற்றின அந்த அவுளி பற்றின ஸ்டோரி தான் நம்ம இந்த சப்ளிமெண்ட்ரியில் பார்க்க போகிறோம். ஸோ வில் ஸ்டார்ட் டு see this supplementary. Okay? Mom, Poyle yelled in panic. Owl is gone. ஸோ என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்காங்க இந்த சப்ளிமெண்ட்ரியில் அப்படின்னா, ஒன் இஸ் பாயல் அண்ட் த அதர் ஒன் இஸ் பாயல்ஸ் மதர். ஓகே, அதர் ஒன் இஸ் பாயல்ஸ் மாம் அண்ட் த அவுலி. ஓகே, அண்ட் ஒன் மோர் கேர்ள் ஷிஃபாலி தீதி. தீதி மீன்ஸ் சிஸ்டர்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ ஹர் சிஸ்டர் நேம் இஸ் ஷிஃபாலி. ஓகே, ஸோ 4 கேரக்டர்ஸ் இருக்காங்க இந்த சப்ளிமெண்ட்ரியில். ஸோ வில் கண்டினியூ டு see this. மாம், பாயல் எல்ட் இன் பேனிக். பாயல் என்ன பண்ணுறா அப்படின்னா, திடீர்னு எல்டு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கத்துறது. ஓகேவா? ஒரு ஃபியரில், ஒரு பயத்தில் வந்து பாயல் வந்து கத்துறா. அவுலி இஸ் கான். அவுலி, அந்த அவுல் வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. வேர் வுட் ஷீ ஹாவ் கான் பாயல்? யார் கேட்குறாங்க இதை? அவங்க அம்மா கேட்குறாங்க. ஓகேவா? யார் அம்மா? பாயலோட மதர் கேட்குறாங்க. வேர் வுட் ஷீ ஹாவ் கான்? எங்கே போச்சு அவ்லி பாயல்? ஹர் மதர் செட் க்ராஸ்லி. க்ராஸ்லி மீன்ஸ் சேட்லி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சேடாக வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க, எங்கே போச்சு பாயல் அப்படின்னு கேட்குறாங்க. ஷி வாஸ் ரைட் தேர் ஸ்லீப்பிங் இன் ஹர் கேஜ் அ லிட்டில் வைல் அகோ. அந்த அவ்லி வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, கேஜ் மீன்ஸ் கூண்டு. ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கூண்டில் தானே இருந்துச்சு, நான் பார்த்தனே அப்படின்னு பாயலோட மாம் சொல்கிறாங்க. But she is not there now, and mom, the door to the garden is open. That got Poyle's mother running into the room. Sure enough, there was no sign of Owly. She was not there now. Poyle சொல்கிறா, அம்மா இப்போ அது அங்கே இல்லை. And mom, the door to the garden is open. கார்டனுக்கு போகிற டோர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறா, ஓப்பனில் இருக்குமா. That got Poyle's mother running into the room. ஸோ என்ன பண்ணுறாங்க, குடுகுடுன்னு வந்து ரூம் உள்ள ஓடுறாங்க பாயலோட அம்மா. ஷியோர் enough there was no sign of Owly. ஓடி போய் ரூமில் பார்க்குறப்ப there is no sign of Owly. அங்கே வந்து அவ்லி வந்து இல்லை. ஓகேவா? ஸோ இப்போது அதுக்கு ஏன் அவ்லின்னு நேம் வச்சாங்க, அந்த அவுலுக்கு வந்து அவ்லின்னு ஏன் நேம் வச்சாங்க, அதுவும் ப்ளஸ் ஏன் வந்துட்டு ஒரு வீட்டில் வந்துட்டு டாகு, கேட்டு, பேர்ட்ஸ் இதெல்லாம் வளர்ப்பாங்க, அவுல் வளர்த்து யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. ஸோ இதுக்கப்புறம் அதை பார்ப்போம். வாட் வாஸ் அன் அவுல் டூயிங் இன் அ ஹவுஸ் யூ ஆஸ்க்? நீங்கள் கேட்கலாம், ஒரு அவுல் வந்து வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கு, அவுளை வீட்டில் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். லைக் இந்த ஸ்டோரி ரீட் பண்ணுறீங்க இல்லையா, அவ்வளோ அது வீட்டில் இருக்கா, எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். வெல், Poyle's house was home to all kinds of creatures, mainly abandoned animals. Abandoned animals அப்படின்னா கைவிடப்பட்டிருப்பாங்க இல்லையா, அனிமல்ஸ்லாம் வந்து லைக் இப்போ டாக்ஸ்லாம் வந்து குட்டி போடுச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் டாக்ஸ்லாம் தூக்கிட்டு போய் ரோட்டில் விட்டுருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கைவிடப்பட்ட அனிமல் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அபேண்டன்ட் அப்படின்னா என்னென்னு, கைவிடப்பட்டது அப்படின்னா என்னென்னு தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸ் ப்ளஸ் இன்ஜூர்டு பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து எங்கேயாவது ரோட்டில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தனியாக ரோட்டில் இருந்துச்சு அப்படின்னா இவங்க எடுத்துகிட்டு வந்து வளர்ப்பாங்களாம். பாயலோட மாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வளர்ப்பாங்க பாயலோட ஹவுஸில். அதுதான் வந்து அவங்க ரொம்ப ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் க்ரியேச்சர்ஸ் அண்ட் நிறைய கைவிடப்பட்ட அனிமல்ஸ்லாம் கொண்டு வந்து வளர்ப்பாங்களாம். People brought lost dogs, injured cats and baby birds that had fallen out of their cages to Poyle's mother. ஸோ அவங்களோட நிறைய பீப்புள்ஸ் வந்து டாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, இன்ஜூர்டு கேட்டு, லைக் அடிப்பட்ட கேட்ஸ் அண்ட் பேபி பேர்ட்ஸு, குட்டி குட்டி பேர்ட்ஸு எல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து கைவிடப்பட்டுச்சுன்னா அதெல்லாம் வந்து பாயல்ஸ் மதர் அவங்களோட கூண்டில் தான் எடுத்துகிட்டு வந்து வளர்ப்பாங்களாம். இட் வாசன்ட் தட் தே ஹேட் அ லார்ஜ் ஃபார்ம் ஆர் ஈவன் அ லார்ஜ் ஹவுஸ். அவங்க எடுத்துகிட்டு வந்து வளர்க்குறாங்கன்றதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய பண்ணை இருக்குது, இல்லைன்னா அவங்களோட வீடு ரொம்ப பெருசு அதனால தான் வளர்க்குறாங்க அப்படின்லாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் தட் எவ்ரி ஒன் நியூ தட் பாயல்ஸ் மாம் ஹேட் அ பிக் ஹார்ட். எல்லாருக்குமே தெரியும் பாயலோட அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய மனசு இருக்குது. அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு கைவிடப்பட்ட அந்த பேண்டன்ட் அனிமல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வளர்க்குறாங்க.
But even in a household used to such unexpected visitors, Avli's advent had been memorable. So but even in a household used to such unexpected visitors, நிறைய விசிட்டர்ஸ் வந்து வருவாங்க. அன்எக்ஸ்பெக்டட் விசிட்டர்ஸ் நீங்கள் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, லைக் அந்த பேர்ட்ஸ்லாம் வரும் இல்லையா, பேர்ட்ஸு இல்லைனா இன்ஜூர்டு கேட்ஸு டாக்ஸ் இதெல்லாம் வரும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் விசிட்டர்ஸ். லைக் அவங்க வீட்டில் இருப்பாங்க, திடீர்னு வந்து ஒரு பேர்ட் வந்து அங்கே விழுந்து கிடக்கும், அதெல்லாம் எடுத்து வச்சு வளர்ப்பாங்க. அவ்லீஸ் அட்வென்ட் ஹேட் பீன் மெமரபிள். அட்வென்ட்னால் வந்து அவ்லி வந்தது, அந்த அவுல் வந்தது வந்துட்டு, அட்வென்ட் மீன்ஸ் வருகை அப்படின்னு சொல்லுவோம். அவ்லி வந்தது வந்துட்டு ரொம்ப மெமரபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அது வந்து மெமரபிள், எப்படி அந்த அவுல் வந்து ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்துச்சு பார்க்கலாம். Shefali Didi had just turned up one day carrying a carton. So Shefali, சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்லேயே, there is one character called Shefali Didi, sister. Okay, Didi means sister. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்களா, ஷிஃபாலி தீதி வந்துட்டு, சிஸ்டர் வந்துட்டு கேரிங் அ காட்டன், ஒரு பெட்டி ஒன்று தூக்கிட்டு வராங்க. ஓகேவா. when Payal's mother opened the carton, பாயலோட அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காட்டன், அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணுறாங்க. there was a smallest of owlets sitting in one corner. ஸோ அவ்லட்ஸ் அப்படின்னா சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்லேயே, இந்த ஆந்தை குட்டிகள்லாம் இருக்குது இல்லையா, ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் அவ்லட்ஸ். ஓகேவா. ஸ்மாலஸ்ட் ஆஃப் அவ்லட்ஸ், ஒரு அவ்லெட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிட்டிங் இன் ஒன் கார்னர், அந்த பெட்டியில் ஒரு கார்னரில் தனியாக அவ்லெட் வந்து உட்காந்துருக்கு. அ ஸ்மால் பால் ஆஃப் ப்ரௌன் அண்ட் க்ரே. ஸோ நல்ல உருட்டையாக, குட்டியாக, அழகாக உருட்டையாக ப்ரௌன் கலர்லேயும் அண்ட் க்ரே கலர்லேயும் வந்து அந்த அவுல் வந்து இருக்குது. பாயல்ஸ் மதர் பிக்ட் ஹர் அப் ஜென்ட்லி அண்ட் பிளேஸ்ட் ஹர் இன் ஹர் லேப். பாயலோட அம்மா வந்து ஜென்டிலாக சாஃப்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அவுலெட்டை கையில் தூக்கி அண்ட் பிளேஸ்ட் ஹர் இன் ஹர் லேப். லேப் மீன்ஸ் மடி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மடியில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. டாக்கிங் டு ஹர் ஜஸ்ட் ஆஸ் ஷீ வுட் டூ டு த டாக்ஸ். அந்த அவுலெட் கிட்ட எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, லைக் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு டாக் வளர்த்தோன்னா அந்த டாக் கிட்ட நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருப்போமா, லைக் அதுக்கிட்ட வந்து விளையாடுவோம், எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுப்போம், இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி வந்து பாயலோட அம்மா வந்துட்டு இந்த அவ்லெட் எடுத்து டாக்ஸ் கிட்டலாம் பேசுகிற மாதிரி அந்த அவ்லெட் கிட்ட பேசுகிறாங்க. ஷீ ஹேட் நெவர் ஹேண்டில்ட் அவுல்ஸ் பிஃபோர். லைக் இப்போ நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு பெட்டு வளர்க்குறோம் அப்படின்னா, டாக்ஸு கேட்ஸ் இதெல்லாம் தான் வளர்ப்போம். இட்ஸ் அ நியூ திங் ரைட். ஒரு அவுல்ஸ் வந்து வளர்க்குறதுன்றது ஒரு புதுசான விஷயம் இல்லையா. ஸோ அதான், ஷீ ஹேட் நெவர் ஹேண்டில்டு பிஃபோர். அவுல்ஸ்லாம் வந்து அவங்க இதுக்கு முன்னாடி வளர்த்ததே கிடையாது. ஸோ ஷி வாஸ் வெரி கேர்ஃபுல் நாட் டு கெட் பெக்டு மீன்ஸ் கொத்திடுமோ, அவுல்ஸ்லாம் வந்து கொத்தோம் இல்லையா. ஸோ எங்கே கொத்திடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அதை வந்து ஜென்டிலாக சாஃப்டாக தூக்குறாங்க. when the owl got used to her and seemed relaxed enough. ஸோ அந்த அவுல் வந்து அவங்க தூக்கி ஜென்டில் சாஃப்டாக லேப்பில் எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் போக போக அது எதுவுமே பண்ணாததுனால லைக் இவங்க வந்து ஓகே கொஞ்சம் பயம் இல்லாமல் இப்போ ஃப்ரீயாக இருக்காங்க. பாயல்ஸ் மதர் பிளேஸ்ட் ஹர் இன்சைட் அ கேஜ். ஸோ பாயல்ஸ் மதர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கூண்டுக்குள்ளே எடுத்து வச்சிடுறாங்க இப்போ அந்த அவுலெட்டை. There were always empty cages in Payal's house, just in case a bird dropped in. The baby owl climbed on the road and settled herself. ஸோ என்ன சொல்கிறாங்க, there were always empty cages. என்ன பண்ணுறாங்கன்னா, பாயலோட அம்மா வந்துட்டு அழகாக அதை எடுத்து கூண்டில் வச்சிடுறாங்க. அந்த அவுலெட் எடுத்து கூண்டில் வச்சிடுறாங்க. எப்படி அது ஒரு வீட்டில் இது வரும்னு தெரியுமா, கூண்டு தானாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களா அப்படின்னா, லைக் அவங்க எதுக்காக வந்து கேஜ் வந்து நிறைய கூண்டு வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னா, லைக் ஏதாவது ஒரு பேர்ட்ஸ் வந்து தெரியாமல் ஒரு இன்ஜூர்ட் ஆகி வந்து விழுந்துருச்சு அந்த வீட்டாண்ட அப்படின்னா, அந்த வீட்டுக்கிட்ட வந்து விழுந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதெல்லாம் எடுத்து அழகாக அதை ப்ரொடெக்ட் பண்ணி அது கேஜில் போட்டு அதை வளர்ப்பாங்க. அதுக்காக வந்து தேவர் மெனி எம்டி கேஜஸ், நிறைய கேஜஸ் வந்து அவங்க வச்சுருப்பாங்களா. லைக் நிறைய கூண்டு வந்து அவங்க பாயல்ஸ் ஹவுஸில் எப்போவுமே இருக்குமா. ஸோ பேர்ட் வந்து ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த பேபி அவுல் கிளம்ட் ஆன் த ராட் அண்ட் செட்டில்டு ஹர் செல்ஃப். அந்த பேபி அவுல் தூக்கி உள்ளே விட்ட உடனே என்ன பண்ணுச்சான், அந்த அவுல் வந்துட்டு அழகாக ராட் மேலே ஏறி அது தன்னுடைய இடத்துல செட்டில் ஆகிடுச்சு. மாம் வாட் ஷால் வி கால் ஹர் ஆஸ்ட் பாயல், ஆல் எக்ஸைட்டட். பாயல் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக, மாம் இப்போ நம்ம என்னென்னு இந்த அவுலை வந்து நம்ம என்னென்னு பேபி அவுலை என்னென்னு கூப்பிடலாம், அதுக்கு ஒரு நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யூ சூஸ் அ நேம் அப்படின்னு அம்மா வந்து சொல்கிறாங்க, நீ ஒரு நேம் சூஸ் பண்ணு பாயல் அப்படின்னு சொல்கிறாங்க. செட் ஹர் மதர் ஸ்மைலிங், சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. ஹவ் அபவுட் அவுலி ஆஸ்ட் பாயல். பாயல் கேட்குறா, அவுலின்ற நேம் எப்படி இருக்குமா அப்படின்ட்டு பாயல் வந்து அம்மா கிட்டே கேட்குறா. ஸோ அவ்லி இட் வாஸ். ஸோ அதோட நேம் இப்போ அவ்லி தானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. த நேம் வாஸ் செட்டில்டு. இப்போ அந்த அவளுக்கு வந்து அந்த நேம் வந்து அழகாக பொருந்துருச்சு. பட் தேர் வாஸ் அ பிக்கர் ப்ராப்ளம். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னென்னா, வாட் டஸ் ஒன் ஃபீட் அண்ட் அவுல்.
அவளுக்கு வந்து என்ன ஃபீட் பண்ணுவாங்க அப்படின்னே வந்து அவங்களுக்கு தெரியாது. owls ஆர் ஹண்டர்ஸ். owls வந்து வேட்டையாடுற விலங்கு, ஓகேவா, வேட்டைக்காரர்கள். owls ஆர் ஹண்டர்ஸ். தே ஈட் ரேட்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸ் அண்ட் ஃப்ராக்ஸ். என்னென்ன owlஸ்லாம் என்னென்னலாம் சாப்பிடும் அப்படின்னா ரேட்டு, எலி, ஸ்னேக்கு, பாம்பு, ஃப்ராகு, தவளை, இதெல்லாம் தான் வந்து owls வந்து சாப்பிடுமா. அண்ட் இன் ஸ்பாயில்ஸ் ஹவுஸ் தே வேர் ஆல் வெஜிடேரியன், ஈவன் த டாக்ஸ். ஆனால் பாயல்ஸ் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து வெஜிடேரியன்ஸ் தான். எனக்கு தெரியும் இல்லையா, வெஜிடேரியன், நான்வெஜ், வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஈவன் த டாக்ஸ் கூட என்ன பண்ணுமா, அவங்க வீட்டில் இருக்க டாக் வளர்க்குறாங்க இல்லையா, அந்த டாக்ஸ் கூட வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடுமா. பாயல்ஸ் மதர் வாஸ் டோட்டலி ஆன்டி மீட். பாயலோட அம்மா வந்து டோட்டலி ஆன்டி மீட். அப்படின்னா மீட்டே சாப்பிட மாட்டாங்க, லைக் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க, ஓகேவா. பட் நவ் தட் அவ்லி ஹேட் கம் டு ஸ்டே, ஷீ ஹேட் டு கெட் ஓவர் ஹர் டிஸ்லைக் ஃபார் மீட். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, அவள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு, அதுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய ஃபீட் பண்ண வேண்டியது நம்ம ஃபீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து எனக்கு மீட் பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அப்படின்னு பாயலோட அம்மா வந்து நினைக்கிறாங்க. தேட் வாஸ் அனதர் ரீசன் வை தட் டே வாஸ் மெமரபிள். பிகாஸ் திடீர்னு இப்போது வந்துட்டு நம்ம வீட்டில் ஃபுல்லாக வெஜ் தான், திடீர்னு வந்து நான்வெஜ் செஞ்சாங்கன்னா த டே வில் பி மெமரபிள், ரைட். நம்ம வெஜிடேரியன்ஸ் வீட்டில் திடீர்னு நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா டே வந்து ஒரு மெமரபிளாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து த டே, அவள் வந்து டேவே வந்து ஒரு மெமரபிளான டே அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டே தட் மீட் வாஸ் brought டு த ஹவுஸ். ஸோ அன்றைக்கி தான் வந்து நாளாம் அந்த வீட்டுக்கே நாளாம் மீட் எடுத்துகிட்டு வந்தது, ஓகேவா. பாயல் காட் த நம்பர் ஃப்ரம் ஹர் ஃப்ரெண்ட் அண்ட் கால்டு த மீட் ஷாப் டு ஆஸ்க் தெம் டு டெலிவர் 1/2 kilogram ஆஃப் மின்ஸ்ட் மீட் டு த ஹவுஸ். மின்ஸ்ட் மீட் அப்படின்னா லைக் பீசஸ் ஆஃப் மீட்ஸ், ஓகேவா. கறி துண்டுகளை வந்துட்டு எடுத்துகிட்டு வர சொல்லி பாயல் வந்து அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு வந்து 1/2 kilogram மீட் வேணும், வீட்டுக்கு டெலிவர் பண்ண சொல்லி கால் பண்ணுறான். தே புட் த மீட் பிஃபோர் அவ்லி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மீட் வந்து அவ்லிக்கு முன்னாடி போடுறாங்க. லைக் நம்ம ஃபுட்டுலாம் வைப்போம் இல்லையா, இது மாதிரி எடுத்து போடுறாங்க, விற்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அவ்லி டென்ட் நோ வாட் டு டூ வித் இட். அஃப்கோர்ஸ் அது ஒரு குட்டி பாப்பா இல்லையா. ஸோ இப்போ நம்ம குட்டி பாப்பாவாக இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி எடுத்து சாப்பிடணும்னு தெரியாது இல்லையா. ஸோ அம்மா தானே ஊட்டி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவளுக்கு வந்துட்டு எப்படி ஃபுட் எடுத்து சாப்பிடணுன்னே தெரியல. ஷி வாஸ் ஜஸ்ட் எ பேபி, அது குழந்தை இல்லையா. ஆஃப்டர் ஆல், இஃப் த மதர் ஓல் had been there, she would have softened the meat and shoved it down Ovli's throat. ஸோ ஒருவேளை லைக் நம்ம க்ரோலாம் சாப்பிட்றத காகம் சாப்பிட்றத பார்த்துருக்கோம் இல்லையாம்மா. லைக் எப்படி அது வந்து ஒரு தன்னுடைய குஞ்சுகளுக்கு எப்படி வந்து ஊட்டும், லைக் அதோட வாயில் எடுத்து ஊட்டுமா, அந்த மாதிரி லைக் மதர் அவள் இருந்துச்சு, அவளோட அம்மா இருந்திருந்தாங்க இங்கே அப்படின்னா அவங்க எடுத்து அழகாக ஃபீட் பண்ணியிருப்பாங்க. த்ரோட்டில் அதோட தொண்டையில் வந்து அழகாக எடுத்து கொடுத்துருப்பாங்க. பாயல்ஸ் மதர் டிசைடட் ஷீ ஹேட் டு பி மதர் அவுல். பாயலோட அம்மா இப்போ என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, நான் தான் வந்து இப்போ அதனுடைய அம்மாவாக இருக்க போகிறேன். ஷீ பிக்ட் அப் அ டைனி மீன்ஸ் ஸ்மால், டைனி பிட் ஆஃப் மீட் வித் ஹர் ரைட் ஹேண்ட் அண்ட் ஸ்குவிஷ்ட் இட் அப் அன்டில் இட் வாஸ் சாஃப்ட். ஸோ இப்போ பாயலோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைக் டைனி பீட், குட்டி பீசஸ் ஆஃப் மீட்டை வந்து ரைட் ஹேண்டில் எடுத்து நல்லா ஸ்குவிஷ் பண்ணுறாங்க அன்டில் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும். பிகாஸ் இட் இஸ் அ பேபி அவுல், ரைட், குட்டி குழந்தை இல்லையா. ஸோ அது சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஸ்குவிஷ் பண்ணுறாங்க கையில். தென் வித் ஹர் லெஃப்ட் ஹேண்ட் ஷி ப்ரெஸ்ட் ஓப்பன் அவ்லிஸ் பீக் அண்ட் ஷோவ்ட் த ஃபுட் டவுன். என்ன பண்ணுறாங்க, லெஃப்ட் ஹேண்டில் அந்த அவுளோட வாயை திறந்து மவுத் வந்து ஓப்பன் பண்ணி லைக் ஒரு பீக்கில் வந்துட்டு கொஞ்சம் எடுத்து ஃபுட்டு வைக்கிறாங்க. ஒரு செகண்டில் வந்து அவ்லி ஃபெல் ஆஃப் ஹர் பர்ச் ஆன் டு த ஃப்ளோர் ஆஃப் த கேஜ். ஸோ அந்த கூண்டு வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கூண்டு வச்சுருக்க ஃப்ளோர் இருக்கு இல்லையா, என்ன பண்ணுதுன்னா அதோட இருப்பிடத்துலேருந்து அது உட்காந்துருக்கும் இல்லையா, அதை தான் பர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இருப்பிடத்துலேருந்து என்ன பண்ணுது, டக்குன்னு கீழே விழுந்துருது. ஷீ லே ஆன் ஹர் பேக் ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த கேஜ் வித் ஃபீட் அப் இன் த ஏர். ஸோ காற்றுல அப்படியே பறந்து விழுந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணிடுதான், பாயலோட அம்மா கால்கிட்ட வந்து கீழே விழுந்துருதான். மாம், பாயல் க்ரைடு. பாயல் வந்து அழறா, ஓகேவா. யூ ஹவ் கில்ட் ஹர், நீ அந்த அவ்லியை கொண்டுட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாயல் சொல்கிறா. பாயல்ஸ் மதர் வாஸ் ஈக்குவலி ஹாஸ்ட் அப்படின்னா வந்துட்டு பாயலோட அம்மாவுக்கும் வந்து ஈக்குவலாக வந்து கவலையாக இருக்குது, அப்படியே வந்து கவலைப்படுறாங்க பயத்தில், நான் கொண்டுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஹோ ஷி செட், ஹோ வாட் ஹாவ் ஐ டன், நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலையே, நான் அதுக்கு ஃபுட்டு தானே ஃபீட் பண்ணேன். த புவர் லிட்டில் பேர்ட். After Payal and her mother had finished crying and hugging each other, they started talking
bravely about where to bury Avli. ஸோ ஆஃப்டர் ஃபினிஷிங் க்ரையிங், ஸோ என்ன பண்ணுறாங்க, அம்மாவும் பொண்ணும் மாற்றி மாற்றி அழறாங்க. அண்ட் ஒருத்தர் ஹக் பண்ணி அழறாங்க. ஹக்கிங் ஈச் அதர், ரொம்ப ஹக் பண்ணி, அம்மா பாயல் நம்மளை விட்டு லைக் அவ்லி நம்மளை விட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அழுது முடித்ததும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எங்கே வந்து பரி பண்ணலாம், பரி மீன்ஸ் புதைக்கிறது, ஓகேவா, எங்கே வந்து இந்த அவ்லியை இப்போ புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கப்போ ஜஸ்ட் தென் அவ்லி ஓப்பன்டு த ஐ அண்ட் தென் த அதர் அவ்லி ஓப்பன்ட் ஒன் ஐ. அவ்லி வந்து ஒரு கண்ணு லைக் எங்கே அதை புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு கண்ணை வந்து திறக்குது. அண்ட் த அதர், அப்புறம் இன்னொரு கண்ணையும் திறக்குது. ஷி காட் ஆன் டு ஹர் ஃபீட் அண்ட் குவைட்லி கிளிம்டு த பர்ச். அவங்க காலுக்கிட்ட போயிட்டு அழகாக குவைட்டாக கிளிம்டு அப்படின்னா ஏறி அதோட இருப்பிடத்துக்கு, அது எங்கே உட்காந்துருந்ததோ அந்த இடத்துக்கே போயிடுச்சு. பாயல் லேர்ன்ட் லேட்டர் தட் ஃபாலிங் ஆன் ஹர் பேக் அண்ட் ப்ரிட்டெண்டிங் டு பி டெட். ப்ரிட்டெண்டிங்னா நடிக்கிறது, ஓகேவா. பாயல் வந்து அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் ரியலைஸ் பண்ணுறா எதனால் வந்து இந்த அவ்லி இப்போ கீழே விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரிட்டெண்டிங் டு பி டெத் வாஸ் அவ்லிஸ் வே ஆஃப் டிஃபெண்டிங் ஹர் செல்ஃப் அகெயின்ஸ்ட் டேஞ்சர். இப்போ ஆந்தைகளுக்கெலாம் ஏதாவது ஒரு டேஞ்சர் வந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா திடீர்னு கீழே விழுந்து செத்து போகிற மாதிரி ஆக்ட் பண்ணுமா. அந்த மாதிரி நடிச்சிருக்கு. லைக் பாயலோட அம்மா வந்து நம்மளை ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு அந்த அவ்லி நினச்சிக்கிச்சு போல். அதனால் வந்து இறந்து போன மாதிரி அது நடிச்சிருக்கு. நாட் தட் பாயல்ஸ் மதர் வாஸ் அ டேஞ்சர் டு அவ்லி. பாயலோட அம்மா வந்து டேஞ்சராக இல்லை, அவங்க ஃபுட்டு தானே ஃபீட் பண்ணாங்க. பட் த பேபி ஆல் டிட் நோ தட் தென். ஸோ பேபி அவளுக்கு அது தெரியாது இல்லையா. திடீர்னு வந்துட்டு தன்னுடைய பீக்கு பிடிச்சி விரிக்கும் போது அது பயப்படும் இல்லையா, நம்மளை ஏதோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அவ்லிக்கு வந்து தெரியாது. ஸோ தேட் வாஸ் அவ்லிஸ் ஃபர்ஸ்ட் டே அட் ஹோம். ஏன் அப்படின்னா அதுதான் வந்து அவ்லியோட ஃபர்ஸ்ட் டே. அந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் டே அப்படி என்ன பண்ணுறாங்க, அந்த ஆந்தை வந்து நம்மளை எதாவது பண்ணிட போகிறாங்கன்னு பயத்தில் அது கீழே விழுந்து நடிச்சிருச்சு. இன் த பிகினிங் அவ்லி ஹேட் டு பி ஃபோர்ஸ்டு டு ஈட். பிகினிங்கில் வந்துட்டு அவ்லிக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஃபுட் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. தட் வாஸ் மாம்ஸ் ஜாப். அம்மாவோட வேலையே அதுவாக தான் இருந்துச்சு. பட் அவ்லி சூன் ரியலைஸ்ட் தட் இஃப் எ ஹேண்ட் கேம் டுவர்ட்ஸ் ஹர் இட் meant ஃபுட். ஹர் மவுத் would open automatically and her beak would snap around what was offered. ஸோ அதுதான் வந்து அம்மாவோட ஜாபாகவே இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாள் போக போக அவ்லி வந்து என்ன ஆயிடுச்சு, ரியலைஸ் பண்ணிக்கிச்சு. லைக் அவங்க வந்து கை எடுத்துகிட்டு அந்த அவுள்கிட்ட வரப்போ அந்த அவுள் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு ஃபுட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய வாயை வந்து திறந்துக்கும், பீக்கு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்னாப் அப்படியே வந்து என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்லி அவ்லி ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு நோ வாட் ஷி வாஸ் பீயிங் ஆஃபர்ட் ஃபுட் and would try to take a bit out of any hand that came her way. This means lot of bitten fingers for Payal and her mother. ஸோ அவ்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுமா, ஓகேவா. ஸோ அவ்லிக்கு வந்து என்ன ஃபுட்டு கொடுக்குறாங்கன்னே தெரியாது. அது கொடுக்குற ஃபுட்டு என்ன பண்ணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக சாப்பிடுமா. ஸோ அதுதான் வந்து பாயல் அண்ட் ஹர் மதரோட ஒர்க்காகவே இருந்துச்சு. ரீடிங் அப் மோர் அபவுட் owls அண்ட் தேர் ஹேபிட்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா owlஸும் அதோட ஹேபிட்ஸ் பற்றியும் நிறைய படிக்க பாயல் டிஸ்கவர்ட் தட் அவ்லி வாஸ் அ ஸ்பாட்டட் அவுலட். அவ்லி வந்து ஒரு தனியாக ஸ்பாட் பண்ணப்பட்ட வந்து அவுலட். ஷீ ஹேட் த டிப்பிக்கல் கிரே ப்ரௌன் கோட்டை. ஸோ அவளுக்கு வந்து ஒரு கிரே கலரில் ஒரு ப்ரௌன் கோட் ஒன்று இருக்கும் மேலே, ஹெவிலி ஸ்பாட்டட் வித் ஒயிட். ஸோ ரொம்ப அதிசயமாக தான் வந்து அது உடம்புல வந்து ஒயிட் கலர் இருக்குமா. த பேல் ஃபேஸ் இருக்கும், எல்லோ ஐஸ் இருக்கும் அண்ட் ஒயிட் நெக் பேண்ட் இருக்கும் விச் லுக் லைக் அ ரிப்பன். அதோட ஒயிட் நெக் பேண்ட் வந்து ரிப்பன் மாதிரி இருக்குமா. பாயல் டிசைடட் சூன் பாயல் டுக் ஓவர் த ஜாப் ஆஃப் லுக்கிங் ஆஃப்டர் அவ்லி. ஸோ இவ்வளோ நாள் அவங்க அம்மா தானே பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ பாயல் வந்து நம்ம வந்து அவ்லியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேக் கேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஷீ saw that the cage was cleaned every day. ஸோ கேஜ் வந்து டெய்லி வந்து எப்போவுமே க்ளீன்டாக இருக்கும். ஷி ஃபில்டு வித் வாட்டர் பவுலில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி வைப்பா. ஒன்ஸ் அவ்லி பிகேன் டு ஈட் பை ஹர் செல்ஃப் பாயல் டு குட் ஃபீட் ஹர். அவ்லி வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு வந்து கொத்தி எப்படி சாப்பிட்றதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதுவே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பாயலும் என்ன பண்ணுறா அப்படின்னா ஃபீட் பண்ணுறா அந்த அவ்லிக்கு. ஷீ லவ்ட் த வே அவ்லி டுக் அ பீஸ் ஆஃப் ரா மீட் ஃப்ரம் ஹர் ஹேண்ட். அவள் கையில் வந்து ரா மீட் வச்சு கொடுப்பா. அதை வந்து அவ்வளோ அழகாக வந்து அவ்லி வந்து பீஸாக எடுத்து சாப்பிடுமா. அதை வந்து ரசிக்கிறா. டியூரிங் த டே பாயல் கெப்ட் த கேஜ் கவர்டு. டே டைமில் வந்து பாயல் வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா கூண்டை வந்து கவர் பண்ணி வச்சுருப்பா. ஏன்னா இட் ரைட், owls வந்துட்டு ஆந்தைகள்லாம் வந்து காலையில் நேரத்தில் வந்து நல்லா தூங்கும். நைட் டைமில் தான் வந்து அது தன்னுடைய இரையை தேடி போகுமே. ஸோ
பாயல் கெப்ட் த கேஜ் கவர்டு. அதனால் டே டைமில் வந்துட்டு பாயல் வந்து கவர் பண்ணி வச்சிடுறா. ஔல்ஸ் ஆர் நைட் பேர்ட்ஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ ஔல்ஸ் வந்து நைட் பேர்ட்ஸ், நைட்டில் தான் வந்து அது உலாத்துமே. ஸோ தே ஸ்லெப்ட் டியூரிங் த டே. டே டைமில் தான் வந்து நல்லா தூங்குமா. அட் நைட் வென் ஔல்ஸ் ஆர் ஆக்டிவ் பாயல் டுக் ஆஃப் த கவர். ஸோ நைட் டைமில் வந்து ஔல்ஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அந்த டைமில் வந்து பாயல் என்ன பண்ணுவாங்கன்னா கவர் பண்ண அந்த கேஜை வந்து திருப்பி திறந்து விட்டுருவாங்க. ஓகேவா. தே ஹேட் டிசைடட் தட் தே வுட் லெட் ஔலட் ஃப்ளை அவே ஒன்ஸ் ஷி ஹேட் க்ரோன் பிகர். அவங்க வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஔல்ஸ் வந்து பறக்கணும். பிகாஸ் ஔல்ஸ்லாம் வந்து நல்லா பறக்கணும் இல்லையா. ஸோ பறக்கணும், அது நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசானதுக்கப்புறம் அது வந்து பறக்க ஆரம்பிக்கணும் நல்லா. பட் that meant that she had to learn to fly. To do that Avli had to be in a closed room. ஸோ இப்போ அவ்ளி வந்து பறக்க கற்றுக்கணும் அப்படின்னா அது ஒரு நல்ல வந்து ஒரு பெரிய ரூமில், நல்லா மூடப்பட்ட ஒரு பெரிய ரூமில் இருக்கணும். அப்போ தான் அது அங்கே இங்கே பறந்து அது வந்து தன்னுடைய பறக்கிறதுக்கு எப்படி பறக்கணும் அப்படின்றத அது கற்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. After much decision, Avli's cage was shifted to the library. அம்மாவும் பொண்ணும் பாயலோட அம்மாவும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ரூமை வந்து எதுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க, அந்த ஔல்ஸ் கேஜ் எதுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்கன்னா ஷிஃப்ட் டு த லைப்ரரிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இட் வாஸ் அ லவ்லி ரூம் வித் 2 doors. அந்த லைப்ரரி ரூமுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். வித் 2 doors வந்து வச்சுருப்பாங்க. One which led to the rest of the house and the other that opened into the garden. ஸோ ஒரு டோர் வந்துட்டு ஹவுஸ் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்காக ஒரு டோரு, அண்ட் அதர் தட் ஓப்பன் இன்டு த கார்டன். ஸோ கார்டன் இருக்கும் இல்லையா. ஸோ கார்டன் சைடு வந்து இன்னொரு டோர் வந்து கார்டன் போகிறதுக்கான இன்னொரு டோர் வந்து வச்சுருப்பாங்க. இட் வாஸ் ஆல்சோ பாயல்ஸ் ஃபேவரட் ரூம். ஸோ இந்த லைப்ரரி ரூம் வந்து பாயலோட ரொம்ப ஃபேவரட் ரூமா. இட் ஹேட் டால் புக் ஷெல்ஃப்ஸ் அண்ட் ஷீ ஸ்பெண்ட் ஹார்ஸ் தேர் ரீடிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் புக். ஸோ நிறைய பெரிய புக் ஷெல்ஃப்ஸ்லாம் வந்து அந்த லைப்ரரியில் இருக்குமா. அண்ட் அவள் வந்து ஹவர் கணக்காக வந்து அங்கே தான் வந்துட்டு அவளோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாளாம். எதுக்காக அப்படின்னா ரீடிங் ஆல் த புக்ஸ், அங்கே இருக்க புக்ஸ் எல்லாமே வந்து பாயல்ஸ் வந்து படிச்சுட்டு இருப்பாளாம். The bookshelves also had lots of little knickknacks அப்படின்னா லைக் அந்த வேர்த்லெஸ் ஆர்னமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. லைக் நம்ம வீட்டில் குட்டி ஆர்னமெண்ட்ஸ், கம்பல், செயின் அதெல்லாம் வந்து போட்டு வச்சுருப்போம் இல்லையா. லைக் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா தூக்கி போட்டுருவோம். அதெல்லாம் வந்து அந்த புக் ஷெல்ஃப்ஸில் வந்து அந்த நிக்நாக்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஹர் மதர் லவ்ட் ப்ரிட்டி திங்ஸ். அம்மா வந்து ப்ரிட்டி திங்ஸ் அப்படின்னா அழகாக இருக்க திங்ஸ்லாம் வந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் டிஸ்பிளேட் தேம் ஹியர் அலாங் வித் த புக்ஸ். என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அழகு பொருள் மாதிரி எடுத்து வச்சுருவாங்களா அந்த புக்கு பக்கத்தில். ஸோ தேர் were beautiful pieces of pottery, dolls from whatever they had travelled. எங்கெங்கெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணுறாங்களோ அங்கே ட்ராவல் பண்ணுற இடத்துலலாம் ஒரு டால்ஸ், ஒரு அழகான பொருள் ஏதாவது வாங்குறாங்க அப்படின்னா அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அலங்கார பொருள் மாதிரி அந்த புக் ஷெல்ஃப்ஸில் வச்சுருவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் wooden and clay animals and birds from all around the world. வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கெல்லாம் என்னென்ன வுட்டில் வந்து அனிமல்ஸ், பேர்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா. அப்புறம் களிமண்ணில் பேர்ட்ஸ்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து அழகாக எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணி வைப்பாங்களாம் அவங்களோட ஷெல்ஃப்ஸில். ஒன்ஸ் Avli was moved to the library, strict rules were laid down for everyone in the house. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஒன்ஸ் Avliயை வந்து லைப்ரரிக்கு ஷிஃப்ட் பண்ணதும், அதோட கூண்டோட லைப்ரரிக்கு ஷிஃப்ட் பண்ணதும் வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஒன்று போடுறாங்க அந்த வீட்டில். ஓகேவா. the 2 doors were never to be left open, not at night, not in the day. ஸோ இந்த ரூமில் இருக்க 2 டோர்ஸுமே வந்துட்டு ஓப்பனே பண்ணி வச்சுருக்கக்கூடாது. நைட் டைம்லேயும் சரி, டே டைம்லேயும் சரி, யாருமே ஓப்பன் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. எவ்ரி நைட் பாயல் வுட் லீவ் த கேஜ் டோர் ஓப்பன். எல்லா நைட்டுமே வந்து பாயல் என்ன பண்ணுவா அப்படின்னா கூண்டோட கதவை வந்து திறந்து விட்டுருவாள். ஏன்னா நைட் டைமில் தானே அது வந்து முடிச்சுட்டு இருக்கும். அதை பறக்கிறதுக்காக தன்னுடைய இரையை தேடி அது பறக்கும் இல்லையா. அண்ட் புட் a plate of mince meat on top of the cage. அந்த கூண்டுக்கு மேலே இது வரைக்கும் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா. லைக் அதுக்கு முன்னாடி வச்சு ஃபீட் பண்ணுவாங்க. கூண்டுக்கு மேலே வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த மீட் எடுத்துகிட்டு வந்து பீசஸ் ஆஃப் மீட்ஸ் வந்து பிளேட்டில் வச்சிடுறா. அப்போ தான் வந்து அந்த Avli வந்து தன்னுடைய இரையை தேடி அப்போ தான் பறக்க வந்து அது கற்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூண்டுக்கு மேலே வச்சிடுறா. This was so that when Avli flew out of her cage, she could also learn to find her food. அப்போ தான் வந்து அது ஃபுட்டை தேடி அதை வந்து ஃபைண்ட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாயல் டிசைட் பண்ணி கூண்டுக்கு மேலே ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் வைக்கிறான். இனிஷியலி பாயல் வுட் ஷட் த கேஜ் டோர் எவ்ரி மார்னிங். ஸோ நைட் முடிஞ்சதும் டெய்லி மார்னிங் வந்துட்டு பாயல் வந்து கேஜோட அந்த கூண்டோட டோர் வந்து என்ன பண்ணிடுவான்னா க்ளோஸ் பண்ணிடுவான்.
when she popped in to say hello to Avli before going to school. பாயல் வந்து ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த கேஜோட டோர் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாய் ஹலோ அப்படி சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாள். ஷீ வுட் ஆல்வேஸ் ஃபைண்ட் அவ்லி ஆன் அ பர்ச் இன்சைட் த கேஜ். ஸோ ஆல்வேஸ் வந்துட்டு அவ்லி வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா பர்ச், அது அந்த ராடில் வந்து தூங்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் வந்து எப்போவுமே அது இருக்குமா. தோ த கேஜ் டோர் வாஸ் ஸ்டில் ஓப்பன். கேஜ் டோர் வந்து ஓப்பனில் இருந்தாலும் சரி, அது எங்கே தான் இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்ச்சில், அது உட்கார்ற இடத்துல தான் அது எப்போவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் பாயல் நியூ அவ்லி வாஸ் ஃப்ளையிங். ஏன்னா பாயலுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அவ்லி வந்து பறக்க ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் ஷீ ஃபவுண்ட் பிட்ஸ் ஆஃப் மீட் ஆல் ஓவர் த ரூம் ஃபுல்லாக வந்து இந்த ஃபுட்டு வச்சுருந்தா இல்லையா, இந்த ஃபுட்டு வந்து ரூம் ஃபுல்லாக, அந்த மீட் ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக வந்து செதறி கிடந்துச்சான். அப்போ தெரிஞ்சு போச்சு அவ்லி வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இவ வந்து பார்க்குறப்ப மட்டும் அது எங்கே இருந்துச்சுன்னா, அது உட்கார்ற இடத்துல, லைக் அது அந்த எந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்குமோ அதே இடத்துல தான் இருந்துச்சான். ஆஃப்டர் சம் டைம் பாயல் ஸ்டாப்டு ஷட்டிங் த கேஜ் டோர் ஈவன் டியூரிங் த டே. கொஞ்ச நாள் போக போக பாயல் வந்து என்ன பண்ணிட்டா அப்படின்னா, டே டைம்லேயும் வந்துட்டு கேஜோட கூண்டோட கதவை வந்து திறந்தே வச்சுட்டு போக ஆரம்பிச்சிட்டா. ஆஃப்டர் ஆல் பீப்புள் செல்டம் வெண்ட் இன் டு தேட் ரூம் ஆல் டே அண்ட் அவ்லி வாஸ் ஆல்வேஸ் அஸ்லீப். ஸோ தேர் சீம்டு லிட்டில் பாயிண்ட். ஸோ செல்டம் அப்படின்னா பீப்புள்ஸ் வந்து எப்போதாவது வந்து அந்த அவ்லியை வந்து பார்க்குறதுக்கு வருவாங்க டே டைமில். அந்த டைமில் கூட அவ்லி வந்து என்ன பண்ணியிருக்கான், தூங்காமல் இருக்கிறத பார்க்குறாங்க. ஏன்னா அவ்லிஸ் வந்து டே டைமில் தான் நல்லா தூங்காமல் இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. எவ்ரிடே வென் பாயல் கேம் பேக் ஃப்ரம் ஸ்கூலில், எல்லா நாளுமே வந்து பாயல் எப்பப்பெல்லாம் ஸ்கூல்லேருந்து வராலோ, த ஃபர்ஸ்ட் திங் ஷி டிட் வாஸ் டு பீப் இன் டு த லைப்ரரி. முதல்ல என்ன பண்ணுவா அப்படின்னு, நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போனதும் அம்மாவை தான் தேடி போவோம். பாயல் வந்து என்ன பண்ணுறான்னா, லைக் அந்த அவ்லி எங்கே இருக்குது, அந்த லைப்ரரி ரூமை தேடி போகிறா. யூஸ்வலி ஷி வுட் ஃபைண்ட் அவ்லி ஃபாஸ்ட் அஸ்லீப் ஆன் ஹர் பர்ச். யூஸ்வலி வந்து அதனுடைய பர்ச்சில் வந்து அவ்லி வந்து தூங்குறத அவள் எப்போவுமே பார்ப்பா, எப்போவுமே ஸ்கூல்லேருந்து வந்ததும் பார்ப்பா. பட் டுடே, ஆனால் இன்றைக்கி வந்துட்டு இட் வாஸ் டிஃப்ரெண்ட். அவ்லி வந்து அந்த பர்ச்சில் இல்லை. த கேஜ் வாஸ் எம்டி, அந்த கூண்டு வந்து எம்டியாக இருக்குது. அண்ட் தெர் வாஸ் நோ சைன் ஆஃப் அவ்லி, அங்கே அவ்லியே காணும். அண்ட் த டோர் டு த கார்டன் வாஸ் ஓப்பன். கார்டனோட டோர் வந்து ஓப்பனில் இருக்குது. கார்டன் டோர், இந்த 2 டோர்ஸ் வந்து எப்போவுமே ஓப்பனில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட் ரூல் போட்டாங்க இல்லையா. ஆனால் கார்டனோட டோர் வந்து ஓப்பனில் இருக்குது. அவ்லியும் வந்து காணும் கூண்டில். மாம், பாயல் ஹால்டு. ஸோ மாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. பாயல் வந்து அம்மா அப்படின்னு சொல்லி கத்துறா. ஹூ லெஃப்ட் கார்டன் டோர் ஓப்பன்? யார் வந்து கார்டன் டோரை ஓப்பனில் வச்சா? ஹவ் வில் வி ஃபைண்ட் அவ்லி நவ்? இப்போ அவ்லி எங்கே போச்சுன்னு தெரியல, எப்படி அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கத்துறா. டோன்ட் பேனிக் செட் மாம். பேனிக் ரூப், பயப்படாத பாயல் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. ஷீ மஸ்ட் பி சம்வேர் அரவுண்ட், இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அவ்லி, ஸோ நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தே ஷட் த கார்டன் டோர் அண்ட் லுக்ட் இன் எவ்ரி கார்னர் ஆஃப் த ரூம். ஸோ இப்போ கார்டன் டோரையும் வந்து என்ன பண்ணிடுறாங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கார்னர், எவ்ரி கார்னர், நூக் அண்ட் கார்னர் வந்து தேடுறாங்க, எங்கே இருக்குது அவ்லி அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. பிஹைண்ட் டோருக்கு பின்னாடி, அண்ட் டாப் ஆஃப் த டால் புக் ஷெல்ஃப்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு எல்லா இடத்துலையும் வந்து தேடுறாங்க. இன் எவ்ரி நூக் அண்ட் க்ரானி நோ அவ்லி, எல்லா இடத்துலையும் தேடிட்டாங்க. ஆனால் அவ்லி வந்து என்ன கண்ணிலே படலை, காணாமல் போச்சு. டியர்ஸ் ரேன் டவுன் பாயல்ஸ் சீக். டியர்ஸ் ரேன் டவுன்னா கண்ணீர், ஓகேவா. பாயல் வந்து அப்படியே மழை கண்ணில் இருந்து அப்படி ஊற்றுது, மழை பெய்கிற மாதிரி ஊற்றுது கண்ணிலேருந்து தண்ணி. தே ஹேட் வாண்டட் அவ்லி டு ஃப்ளை அவே பட் நாட் ஸோ சூன். அவங்க வந்து அவ்லி பறந்து போகணுன்னு தான் நினைச்சாங்க, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அது நம்மளை விட்டு போகணுன்னு அவங்க நினைக்கவே இல்லை. ஷி வாஸ் ஸ்டில் ஸோ ஸ்மால், அது இன்னும் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஹவ் வுட் ஷி ஹண்ட் ஃபார் ஹர் ஃபுட்? எப்படி வந்து அதனுடைய ஃபுட்டை வந்து அது தேடி போகும், எப்படி வந்து அது ஃபுட்டை வந்து கண்டுபிடிச்சி அது சாப்பிடும். வாட் இஃப் எ கைட் ஆர் ஈகிள் ஸ்வூப்டு டவுன் ஆன் ஹர்? இப்போ ஒரு வேளை கைட்டு, காத்தாடிலாம் பறக்க விடுறாங்க இல்லையா பசங்கள்லாம், ஸோ அதெல்லாம் வந்து இந்த கயிறுலாம் வந்து ஒரு வேளை அவ்லி மேலே பட்டுருச்சுன்னா அது இறந்து போயிடுமே, ஒரு வேளை ஈகிள் கண்ணில் அது பட்டுருச்சுன்னா ஈகிள் சாப்பிட்ருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க. ஃபைனலி மாம் செட், வெல் நவ் அவ்லி ஹாஸ் கான். சரி விடு, அவ்லி இப்போ பறந்து போயிடுச்சு விடு. வி மே ஆஸ் வெல் லீவ் த டோர்ஸ் ஓப்பன் அண்ட் ஏர் த ரூம். ஸோ என்ன பண்ணலாம், இப்போது டோர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி லைக் காற்றுலாம் வெளியே போட்டோம், திறந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. Wiping her tears, Payal threw open the doors to the room.
வைப்பிங் ஹர் டியர்ஸ், அவங்களோட பாயலோட கண்ணீரை தெளிச்சிட்டு பாயல் 3 ஓப்பன் த டோர் டு த ரூம். ஸோ பாயல் என்ன பண்ணுறா அப்படின்னா டோர் வந்து ஓப்பன் பண்ணுறா. ஷீ ஓப்டு சீக்ரெட்லி தட் அவ்லி வுட் கம் இன் இஃப் த டோர்ஸ் வேர் கெப்ட் ஓப்பன். அவள் என்ன வந்து மனசில் நினச்சிட்ருக்கா அப்படின்னா ஒரு நம்பிக்கையோடு இருக்கா, கண்டிப்பாக அந்த அவ்லி வந்து நம்மளை தேடி வரும், நம்ம கதவை திறந்தே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து வைக்கிறா. மாம் லெஃப்ட் த ரூம் டு கோ டூ ஹர் ஆஃப்டர்நூன் errands. When she came back a couple of hours later, Poyle was sitting gazing mournfully at Avli's cage. ஸோ அம்மா வந்து ஆஃப்டர்நூன் மார்னிங் இது நடந்துச்சா, ஆஃப்டர்நூன் வந்து பார்க்குறப்போ பாயல் என்ன பண்ணுறா அப்படின்னா ரொம்ப ஹவர் கணக்காக அங்கேயே உட்காந்து லைக் கேசிங் மார்ன்ஃபுல்லி ரொம்ப கஷ்டமாக அந்த அவ்லியோட கேஜே கூண்டையே பார்த்துட்ருக்கா. Why don't you find yourself a good book to read? Mom asked. அம்மா வந்து கேட்குறாங்க, நீ ஏன் ஒரு நல்ல புக்காக எடுத்து படிக்கக்கூடாது உன்னோட ரிலாக்ஸேஷனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. She knew that reading a book was the only way Poyle would cheer up. ஸோ அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா புக்கு படிக்கிறது மட்டும்தான் வந்து அவளை ஹாப்பி படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க, ஒரு நல்ல புக்கை எடுத்து படிப்பாயல் அப்படின்னு சொல்கிறாங்க. When Poyle was sad, she always read. ஸோ பாயல் வந்து சேடாக இருக்கப்போ அவள் என்ன பண்ணுவா அப்படின்னா எப்போவுமே படிப்பாளாம் புக் எடுத்து. நம்மளாம் சேடாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒன்று டிவியை போட்டு நல்லா டான்ஸ் ஆடுவோம். இவன் வந்து பாயல் என்ன பண்ணுவா அப்படின்னா புக்கு எடுத்து படிப்பாளாம் நல்லா. ஓகே சைட் பாயல் அண்ட் ஸ்டார்டட் லுக்கிங் ஃபார் அ புக் ஷீ ஹேட் நாட் ரீட். சைடு அப்படின்னா என்ன அப்படின்னா பெருமூச்சு விட்டுறது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டு அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அண்ட் புக்கை தேடுறா, எந்த புக் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை தேடி கையில் எடுத்து வச்சுருக்கா. ஆனால் அந்த புக்கு படிக்கிற மூடில் அவள் இல்லை. ஓகேவா. ஷீ நோட்டிஸ்ட் எ கியூரியோ ஆன் எ ஷெல்ஃப். இப்போ அவள் என்ன நோட்டீஸ் பண்ணுறா அப்படின்னா ஷீ நோட்டிஸ்ட் எ கியூரியோ, ஒரு கலைப்பொருள் மாதிரி ஒன்று வந்து பார்க்குறா அவங்க புக் ஷெல்ஃபில். ஷீ நோட்டிஸ்ட் எ கியூரியோ ஆன் எ ஷெல்ஃப் தட் ஹேட் நெவர் நோட்டிஸ்டு பிஃபோர். இதுக்கு முன்னாடி அந்த கியூரியோ அந்த கலைப்பொருளை வந்து அவள் வந்து அவங்க வீட்டில் பார்த்ததே கிடையாது. ஹலோ, வேர் டிட் திஸ் ஒன் கம் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷீ வாண்டர்டு. அவள் வந்து யோசிச்சுட்டே இருக்கா, எங்கேருந்து இந்த கியூரியோ வந்துச்சு, நம்ம இது வரைக்கும் இந்த ரூமில் இது பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி ஷீ இஸ் வாண்டரிங். வேர் டிட் ஹர் மதர் கெட் த ஓல் ஃப்ரம். ஷீ வாஸ் அபவுட் டு பிக் இட் அப் வென் த கியூரியோ ஓப்பன்ட் ஒன் ஐ. அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா மதர் கெட் த ஓல் ஃப்ரம், இதை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஷீ வாஸ் அபவுட் டு பிக் இட் அப் எடுக்கிறா. அதை எடுத்துகிட்டு இந்த கியூரியோ ஓப்பன் ஒன் ஐ, அந்த கியூரியோ என்ன பண்ணுது, இப்போ ஒரு ஐ வந்து ஓப்பன் பண்ணுது. அந்த கலைப்பொருள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு அவுல் மாதிரி இருக்குது. ஓகேவா. லைக் அவுல் மாதிரி. இப்போ நம்ம ஒரு எலிஃபண்ட், இந்த உட்டனில் செஞ்ச எலிஃபெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அது எலிஃபெண்ட் உட்டில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கலைப்பொருள் வந்து அது அவுல் மாதிரி இருக்குது. இந்த அவுல் அம்மா எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாயல் யோசிச்சுட்டு இருக்கப்போ அதை கையில் எடுக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு கண்ணு திறக்குது. ஓகேவா. இட் வாஸ் அவ்லி ப்ரிட்டெண்டிங் டு பி எ கியூரியோ. அது வந்து என்ன அப்படின்னா அவ்லி தான் ப்ரிட்டெண்டிங். ஆல்ரெடி சொன்னேன்னா ப்ரிட்டெண்டிங் மீன்ஸ் நடிக்கிறது. எப்படி நடிக்குது, அது ஒரு கியூரியோ ஒரு கலைப்பொருள் மாதிரி அந்த அவ்லி வந்து நடிச்சிட்ருக்கு. மாம் பாயில்டு பாயல், ஷீ இஸ் பேக், டோன்ட் யூ எவர் கிவ் மீ அ ஃப்ரைட் லைக் தட் அகெயின். மாம், அம்மா கூப்பிட்டு பாயல் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா வந்துருச்சு இது வந்து அவ்லி வந்து வந்துருச்சுமா, ஷீ இஸ் பேக் அகெயின் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த அவ்லிகிட்ட வந்து பாயல் என்ன சொல்கிறா அப்படின்னா இந்த மாதிரி என்னை இன்னொரு தடவை பயன்படுத்தாத, நீ என்னை விட்டு எங்கே போயிட்ட, நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாயல் வந்து அவ்லிகிட்ட சொல்கிறா. ஷீ ஸ்கோல்டட் த ஓல் ஆஸ் ஷீ புட் ஹர் பேக் இன் ஹர் கேஜ். திருப்பி வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா தன்னுடைய அந்த கூண்டிலேயே எடுத்து போட்டுடுறா. திட்டிட்டு அந்த கூண்டிலே எடுத்து அவளை எடுத்து போட்டுறா. பாயல் ஸ்வார் லேட்டர் தட் அவ்லி விங்க்டு பேக் அட் ஹர். ஷீ ப்ராபப்ளி டிட். பாயல் ஸ்வார் லேட்டர், பாயல் வந்து என்ன பண்ணுறா சத்தியம் பண்ணுறா. ஓகேவா. ஸோ லேட்டர் தட் நான் உன்னை வந்து நல்லா பார்த்துப்பேன், நீ என்னை விட்டு எங்கேயும் போகாதுன்னு சத்தியம் பண்ணிவிட்டு தட் அவ்லி விங்க்டு பேக் அட் ஹர். கண் சிமிட்டுது. அவ்லி வந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே அழகாக கண் சிமிட்டுது. ஷீ ப்ராபப்ளி டிட். இவளும் வந்து அந்த மாதிரியே பண்ணுறான். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, அழகாக வந்து அவ்லி வந்து தன்னுடைய அந்த இடத்த விட்டு எங்கேயுமே போகல. பாயல் மனசு ரொம்பவே சந்தோஷப்படுத்துது. ஸோ ஃப்ரம் திஸ் தி லெசன் இஸ் கம்ப்ளீட்டட். தேங்க்யூ.